ஃப்ரீ பண்ணியிருந்தாங்க. 2008 இவங்க ட்ரைபல் பீப்புளுக்கு ஆர்ம்ஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். அதாவது எப்படி கன்று வச்சு சுடுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். இதுக்காக இவங்களை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஆனால் ஃபர்தர் எவிடன்ஸ் இல்லாததுனால இவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. இப்போது மாவோயிஸ்ட்னால் என்ன, நக்சலைட்ஸ்னால் யார், இதெல்லாம் எப்போ தோன்றுச்சு, ஏன் தோன்றுச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற நக்சல்பாரி என்ற ஊரில் 7 விவசாயிகளை ஏமாற்றி அவங்களுக்கு சரியான காசு கொடுக்காததுனால மக்கள் போராட்டம் பண்ணாங்க. பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தை பேசி தீர்க்காமல் கை ஓங்க ஆரம்பித்தாங்க. அப்போ ஆரம்பித்தது தான் நக்சலிசம். நக்சலைட்ஸ் வந்தப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் அண்ட் லெனினிஸ்ட்னு மாறிச்சு. அப்போ மாவோயிஸ்ட் எங்கேருந்து வந்தாங்கன்னு யோசிச்சிங்க. கரெக்டாக, சைனாவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதை எல்லாத்தையும் ஆயுதத்தால் தட்டி கேட்டவர் தான் மாவோ ஜெடாங். பேசுகிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சண்டை செய்யணுன்னு தான் மாவோ ஜெடாங்கோட பாலிசினே சொல்லலாம். ஜெனரேட் ஆனது அது மட்டும் இல்லைங்க. நக்சலைட்ஸ் எலெக்ஷனில் நிற்பாங்க, ஆனால் மாவோயிஸ்ட்டு எலெக்ஷனை கண்டுக்க கூட மாட்டாங்க. அதே இவங்க மக்களுக்கு உதவணும்னு சொல்கிறதும் மக்களுக்கான ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்கிறது தான். நீங்கள் யோசிக்கலாம், அப்படி என்ன பெருசாக செஞ்சுருப்பாங்க இந்த மாவோயிஸ்ட் எல்லாம்னு. இவங்க 2004 அப்போ இந்தியாவில் 50லேருந்து 60 டிஸ்ட்ரிக்டை ஆக்கியபை பண்ணி இது நாங்கள் தனி நாடாக தெரிவிக்கிறோன்னு சொன்னாங்க. அப்போது இந்தியன் ஆர்மி, STF, CRPF எல்லாம் அனுப்பி இவங்கள ஒழிச்சாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், 50லேருந்து 60 டிஸ்ட்ரிக்ட் ஆக்கியபை பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோ ஆர்ம்ஸ் அண்ட் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. இந்தியன் ஆர்மி இவங்களை ஒழிச்சதுக்கப்புறம் இவங்க ராவணன் படத்தில் வர மாதிரி மலைப்பகுதியிலையும் யாராலையும் போக முடியாத காடுகளையும் தான் குடியிருந்தாங்க. ஏன் குடியிருக்காங்க? இவங்க காட்டில் எல்லா இடத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. உள்ள நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வரவங்க எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. ஏன் நீங்களே நியூஸ் பேப்பரில் காட்டில் எல்லா இடத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுப்பாங்க. உள்ளே யார் வந்தாலும் அவங்களுக்கு அப்படியே தெரிஞ்சிடும். அதனால் அசால்ட்டாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. உள்ளே நிறைய ட்ராப் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் வரவங்க எல்லோரும் இறந்து போயிடுவாங்க. ஏன் நீங்களே நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, 18 போலீஸ்மென் இறந்துருக்காங்க, 5 போலீஸ்மென் இறந்துருக்காங்கன்னு. அதே நக்சலிசம் மேஜராக எஃபெக்ட் பண்ண ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், ஒரிசா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர், ஏன் நம்ம தமிழ்நாடுலேயும் இருக்குது, பக்கத்தில் இருக்க கேரளாலேயும் இருக்குது. நக்சலிசம்ன்ற வேர்டை காயின் பண்ணவர் தான் நக்சலிசத்தோட ஃபாதர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாரு மஜும்தார். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ Gentlemen, I have with me 100 kgs of wheat here. The one who pays the most gets the most. I too have 100 kgs of wheat. There are hundreds of you. Everyone just gets 1 kg per head, irrespective of how much ever you can afford to pay. Let the market decide the price. It will be I who will decide it. The harder you work, the more you can buy. The harder you work, the more time you waste. Because at the end of the day, everyone's going to get equal share of the resources. There should be a clear class difference. The rich upper class, the semi-rich middle class, the semi-poor middle class, and the poor. There should be no such class or differences. No one's rich, no one's going to be poor. Everyone in the same boat. Maximizing profits is the motto. Social justice is the motto. You all private players own everything. Let me just take care of the security. It will be I who will own all the properties. Not going to allow anyone to have any kind of ownership with respect to anything. It didn't work out, no? Finally, I only won. US won, the USSR lost. Capitalism wins over communism. Gone. Killed more Indians than Adolf Hitler killed Jews. But we demonize Adolf Hitler, and we kind of, even in India, worship Winston Churchill because we're not taught the truth. So there's always shades of grey, and it's not all black and white. Of course Hitler was evil. Of course he was a monster. But he was not the biggest monster. He was not the biggest shark in the pond. Churchill was worse. He was brutal. He was a Hinduphobe. He was an Indophobe. He killed so many Bengalis and he siphoned off the wheat that India was producing, which should have gone to Bengal, and he sent it to Greece. And Mao Zedong killed way more people later on during his career in China. Stalin killed way more people than Hitler, but we demonize Hitler. I'm not saying we should not demonize Hitler, but he was small fry compared to these other people actually. Right? चाइना ने इंडिया के बॉर्डर्स को डिस्टेबलाइज करने की तरफ एक और कदम उठाते हुए अरुणाचल प्रदेश के तवांग सेक्टर के यांगत्से रीजन में स्टेटस को चेंज करने की नाकाम कोशिश की। पर आप ये मत सोचिएगा कि चाइना का ये कोई रैंडम स्टेप है, बल्कि दशकों पहले चाइना ने डिसाइड कर लिया था कि वो अरुणाचल को डिस्टेबलाइज करेगा। और इस बात का सबूत मिलता है चाइना की 5 फिंगर पॉलिसी में, जिसकी कल्पना चाइनीज लीडर माओ जेडोंग ने की थी। ये कभी ऑफिशियल स्टेटमेंट्स में डिस्कस तो नहीं हुआ, पर माओ जेडोंग का मानना था कि तिब्बत चाइना का राइट हैंड है
और सिक्किम, अरुणाचल, भूटान, नेपाल और लद्दाख उसकी 5 फिंगर्स। 1900 से लेकर 1960s तक माओ जेडोंग और बाकी चाइनीज ऑफिशियल्स चाइनीज सिविल वॉर्स और तिब्बत में ये बात पब्लिकली क्लेम करते थे कि भूटानी, सिक्किमीज और लद्दाखीज को एक यूनाइटेड तिब्बत को फॉर्म करने की जरूरत है, जिससे ग्रेट मदरलैंड ऑफ चाइना का फॉर्मेशन हो सके। अगली वीडियो में आप भारत के कौन से स्ट्रेटेजिक इंफ्रास्ट्रक्चर को जानना चाहते हैं, कमेंट